இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல் மார்ச் 27 முதல் எங்கும் கிடைக்காத குறைந்த விலை 70% வரை தள்ளுபடி. வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் கடைசி நேரம் வரை இழுத்தடிப்பதற்கு பெயர் போன கட்சி காங்கிரஸ். கடந்த ஆண்டு நடந்த பீகார் சட்டசபை தேர்தலில் முதற்கட்ட தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் அக்டோபர் 17. வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்ட நாள் அக்டோபர் 16. தமிழகத்திலும் வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் பல சர்ச்சைகளுக்கு பிறகு நேற்றுதான் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியானது. வழக்கமாக கட்டுக்கோப்பான கட்சியாக தோற்றமளித்து இதிலெல்லாம் முந்திக் கொள்ளும் பாஜகவும் காங்கிரஸை போல் நேற்றுதான் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. பாஜக தொகுதி தேர்வில் தடுமாற்றத்திற்கு பிறகு வேட்பாளர் பட்டியல் விவகாரமும் சுவாரஸ்யமான விவாத பொருளாகியுள்ளது. இந்த தேர்தலில் 27 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக 16 தொகுதிகளில் தேர்தலை இதுவரை சந்திக்காதவர்களை நிறுத்தியிருக்கிறது. தேர்தலை சந்தித்து தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்த பாலகணபதி, முருகன், தமிழிசை, முருகானந்தம், ராமசீனிவாசன், போஜராஜன், ராதாகிருஷ்ணன் என 7 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடைத்துள்ளது. வானதி, நாகேந்திரன், காந்தி ஆகியோர் மட்டுமே தேர்தலில் பாஜக சார்பில் வெற்றி கண்டவர்கள். வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பில் தாமதமானதால் அதிரடியான பட்டியல் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த பாஜக தொண்டர்களும் அனுதாபிகளும் பெரும் ஏமாற்றமடைந்துள்ளனர். பட்டியல் தாமதமானதற்கு அதிமுகவின் பாராமுகமே முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. தொகுதி எண்ணிக்கையிலும் தேர்விலும் கடும் அதிருப்தியில் இருந்த கட்சி மேலிடம் வேட்பாளர்களையாவது சரியாக தேர்வு செய்யுங்கள் என்று உத்தரவு போட்டது. தொகுதி பங்கீட்டிற்கு மார்ச் 23, 24 சென்னையில் இருந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வேட்பாளர் தேர்வில் அப்போது தலையிடவில்லை. அதிமுக தலைமையிடம் எந்தெந்த தொகுதிகளை கேட்கலாம் என்பது பற்றி மட்டுமே கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனை முடிவில் 41 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் இறுதி செய்யப்பட்டது. அதில் இடம்பெற்றுள்ள தொகுதிகளிலிருந்து 27 கேட்டு பெறுமாறு சொல்லிவிட்டு டெல்லி கிளம்பி சென்றார். தொகுதிகளை பாஜகவினர் கேட்டு பெறுவதற்கு முன்பாக 25ஆம் தேதியே அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி திடுமென ஒருதலை பட்சமாக தொகுதிகளை அறிவித்து விட்டார். பழனிசாமி அறிவித்த பட்டியலுக்கும் பாஜக எதிர்பார்த்த பட்டியலுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது என்பது போலிருந்தது. இதில் அதிர்ச்சியடைந்த பியூஷ் கோயல் பழனிசாமியிடம் பேசி தொகுதிகளை மாற்ற சொல்லவும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு உத்தரவிட்டார். ஆனால் பாஜகவினரை பேச்சுக்கு வர சொல்லிவிட்டு பழனிசாமி பிரச்சாரத்திற்கு வெளியூர் கிளம்பிவிட்டார். அன்றிலிருந்து பழனிசாமியை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் இது பற்றி பேச முன்வரவில்லை. அவருடைய அழைப்பிற்கு காத்திருந்து பயனில்லை என்று வேட்பாளர் பட்டியலையாவது இறுதி செய்வோம் என பியூஷ் கோயல் மார்ச் 31 மீண்டும் சென்னை வந்தார். அப்போதுதான் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்வதிலும் வெட்டுக்குத்து அளவுக்கு மோதல் இருப்பதை உணர்ந்தார். தேர்வு ஆலோசனைக்காக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவசரமாக புதுச்சேரியிலிருந்து ஹெலிகாப்டரில் வரவழைக்கப்பட்டார். அப்போது ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பெயர்கள் உள்ள பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அந்த பட்டியலை எடுத்துக்கொண்டு மேலிட ஒப்புதலுக்காக பியூஷ் கோயல் அன்றே டெல்லிக்கு திரும்பி சென்றார். அதிமுகவின் அணுகுமுறையை கேட்ட அமித்ஷா அதிர்ச்சியடைந்து பழனிசாமியிடம் நீங்கள் இப்படி செய்வீர்கள் என எதிர்பார்க்கவில்லை, எதுவுமே எங்களுக்கு சாதகமாக செய்யவில்லை, இனி மற்றவற்றை தேர்தலுக்கு பின் பார்த்துக் கொள்ளலாம் என பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலவரத்தை அறிந்த பிரதமரும் கடுப்பாகிவிட்டார். சென்னைக்கு வரும்போது பிரச்சாரம் செய்யலாம் என்ற திட்டத்தில் இருந்த பிரதமர் வேட்பாளர்களை இன்னும் முடிவு செய்யாமல் இருந்தால் எப்படி? தேர்தலுக்கு அதிக நாட்கள் இல்லை, வேட்பாளர்களை முடிவு செய்து அவர்கள் வேலையை பார்க்க சொல்லுங்கள் என கூறிவிட்டார். தலைநகர் சென்னையில் மயிலாப்பூர் தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கும் பாஜகவுக்கு சூழல் சாதகமாக இல்லை என மத்திய உளவுத்துறை தகவல் கொடுத்துள்ளதால் அங்கு பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என பிரதமர் முடிவெடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. அதிமுக தரப்பு கண்டுகொள்ளவில்லை என்றாலும் தமிழக பாஜகவினர் சுதாரித்து இன்னும் வேகமாக அனைத்தையும் முடித்திருக்க வேண்டும் என்பது பாஜக மேலிடத்தின் கருத்து. தமிழக பாஜகவில் உள்ள அதிகார மையங்களுக்கு இடையிலான போட்டியாலும் வேட்பாளர்களை முடிவு செய்வதில் கடும் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் தன் பெயர் அடிபடாமல் இருக்கவே அண்ணாமலை முற்றிலும் ஒதுங்கி கேரளா மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. நேற்று இரவு தமிழகம் வந்த பிரதமர் இன்று மதியம் வரை சென்னையில் தங்கி கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். அப்போது அவர் தேர்தலுக்கு பின் அதிரடியாக சில மாற்றங்களை செய்ய முடிவெடுப்பார் என கூறப்படுகிறது.